அந்த நவீன பாத்தியா இவ்ளோ நாளா தான் ஒரு கோடீஸ்வரன்றத மறைச்சிட்டு டிரைவரை நடிச்சிட்டு இருக்கான். கேட்டா துர்கா மேல காதல் அது இதுன்னு சொல்றான். லவ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இத்தனை பேருக்கிட்டையும் ஒரு பெரிய பொய் சொல்லி தினமும் அதை மெயின்டைன் பண்றது அயோக்கியத்தனம் இல்லையா? மனசு உறுத்தாதா அவனுக்கு? இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படி வாய் கூசாம பொய் சொல்றாங்கன்னே தெரியல. இந்த பித்தலாட்டத்தை என்னாலயே பொறுத்துக்க முடியல, அப்புறம் எப்படி அம்மாவால பொறுத்துக்க முடியும்? அதான் வீட்டை விட்டு போன முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா அந்த வாழ்க்கை என்ன நல்லாவா இருக்கும்? பெங்களூர்ல பணக்காரனா இருக்கிறவன் இங்க எப்படி வேலைக்கு சேர்ந்தான்னு ஒரு காரணமும் புரியல. துர்காவ பார்த்தானா, எப்ப பார்த்தான், எப்படி பார்த்தான், அவ மேல எப்படி லவ் வந்துச்சுன்னு புரியல. சரி, அதை விடு. நடந்து முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? இவங்க எதுக்கு போன் பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? போனை வச்சுட்டு எங்கேயாவது போயிருப்பாளோ, இல்ல வேணும்னே எடுக்காம இருக்காளா? எதுக்கும் திரும்ப கால் பண்ணுவோம். என்ன திரும்ப கால் பண்றாங்க? முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்குமோ? சொல்லுங்கக்கா. ரேவதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கோயிலுக்கு வரியா? என்ன ரேவதி யோசிக்கிறியா? கொஞ்சம் எனக்காக வா, கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு போயிடலாம். எந்த கோயில்? அம்மன் கோயிலுக்கு வந்துரு. சரிக்கா. இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? முக்கியமான விஷயம்னு சொல்றாங்களே, என்னவா இருக்கும்? ஒருவேளை மகேஷ பத்தி பேச கூப்பிடுறாங்களா, இல்ல அவரை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கூப்பிடுறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. சரி, அங்க போனா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லலாமா? வேணாம் வேணாம், சொன்ன தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அவர் ஏற்கனவே மாயா ஏற்காடுல என்ன கடத்தி வச்சதா சொன்னாரு. இப்ப சொன்னா போக வேண்டாம் தான் சொல்லுவாரு. அதனால போயிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். என்னங்க இன்னும் அந்த வேலை செய்யறவங்கள காணோம்? பொறுமையா இரு சந்திரா, வந்துருவாங்க. போட்டோ கொண்டு வந்துட்டியாமா? கொண்டு வந்திருக்க ஐயா. காட்டு. கொடுங்க. சரிம்மா, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க ஐயா. எங்க இந்த ஒரு எவிடன்ஸ் போதுங்க. அந்த டிரைவர் பையில கதற கதற வீட்டை விட்டு துரத்துறேனா இல்லையான்னு பாருங்க. சரி, இப்பவே நான் போய் அக்கா கிட்ட இந்த போட்டோவை காட்டுறேன். சந்திரா நெல்லு. என்னங்க இந்த தடவை நீ எதுவும் செய்யாத. ஏங்க? 2 தடவையா நீ ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி உன்னால எதுவும் முடியல. இப்ப நீ இதை எடுத்துட்டு போனாலும் அவங்க உன்னை நம்புவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக கையில கிடைச்ச ஆதாரத்தை அவகிட்ட காட்டாம இருக்க முடியுமா? நான் அப்படி சொல்லல. இந்த தடவை நானே அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து உங்க அக்கா கிட்ட காமிச்சு அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு நான் ப்ரூவ் பண்றேன். அப்ப நான் என்ன பண்றது? ஏன் ரோல் என்ன? என்ன சந்திரா இப்படி கேக்குற? நான் இந்த போட்டோவை காட்டி பேசும்போது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. இப்ப பாருங்க, ஆதாரம் கைக்கு வந்துடுச்சு. அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு நீ பாயிண்ட் சப்போர்ட் பண்ணி பேசு. நல்ல ஐடியாங்க. இந்த முறை அவன் கண்டிப்பா மாட்டிக்கும். அப்புறம் உன் அக்காவே அவனை வீட்டை விட்டு
டேய் அந்த ரேவதியை தூக்கிட்டீங்களா? தூக்கியாச்சு மேடம். அவளை மயக்கமாக்கி நீங்க சொன்ன இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் மேடம். வெரி குட். அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். சரிங்க மேடம். டேய் ராஜா, தூக்கிட்டேன்டா. மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு இருக்காங்க. அவங்க வந்து இவளை என்ன பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரிண்ணா. வாங்க மேடம். வணக்கம் மேடம். என்னடா இவ இன்னும் மயக்கத்துல தானே இருக்கா? ஆமா மேடம். ஆமா மேடம். இப்போ இவள என்ன பண்றது? இவள அதோ அந்த டேங்குக்கு நடுவுல அப்படியே வீடியோ எடுங்க. நான் சொல்ற நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. சரிங்க மேடம். அண்ணா தூக்குண்ணே.